இது ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். இது ஓட்டுறவங்களும் கம்மியா தான் இருப்பாங்க. இதுக்கு மெக்கானிக்னு தனியா இருப்பாங்களா? மெக்கானிக் இருக்காங்கண்ணா தனியா. இது வந்து இன்ஜினுக்குன்னு தனியா இருப்பாங்க. ம். ஹைட்ராலிக் சைடில் தனியா இருக்காங்க. ம். எலக்ட்ரிக்கல் தனியா இருக்காங்க. அது மாதிரி தனித்தனியா இருக்காங்க. ஓ, ஓகே. நம்ம வந்து ரெகுலரா பார்க்குறோம்னாக்கா கம்பெனில தான் கூட்டு பார்ப்போம். ம். இதே சாணி கம்பெனில இருக்காங்க இன்ஜினியருங்க. எதுனா ஒரு ஃபால்ட் ஆச்சுனாக்கா ஃபோன் பண்ணாக்கா ஓனரோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஓ. வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓ, நேர்லயே வந்து பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டு போறோம். ஏசிக்கும் தனியா பார்ப்பாங்க, ட்ராக் தனியா பார்ப்பாங்க, இன்ஜின் தனியா பார்ப்பாங்க, ஸ்விங் மோட்டர் தனித்தனியா இருக்கு ஆளு. சும்மா இப்போ கொஞ்ச நேரம் நின்னதுக்கே வேர்க்குது. உள்ள உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஆக்சுவலா? மிஷின் ஏசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ. இருந்தாலும் டயர்டு இருக்க தான் செய்யும். நம்ம 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஓட்டுனா தான் ஏசியில் உட்காந்து ஓட்டினாலும் டயர்டு இருக்கும். டென்ஷன் பில்டிங்லாம் உடைக்க பார்த்து இதுமாரி ஒர்க் பண்ண பார்த்து ஜாலியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெமாலிஷன் பண்ண பார்த்து மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நானே இப்போ பக்கத்துல தான் ஆஃபீஸ். இப்போ வந்து நீங்க இடிக்கும் போது பில்டிங் ஆடுது, லைக் நிஜமாவே ஒரு பாட்டிலாம் குழுங்குது. எனக்கு வந்து இடிஞ்சிருமோ பயம். அது சாத்தியம் இருக்கு அதுக்கு? அது வந்து பில்டிங் இடியத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. சும்மா வைப்ரேஷன் வரும் பக்கத்தில், அவ்வளோதான். மற்றபடி பில்டிங்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அது எந்த பில்டிங் வச்சாலும் பக்கத்தில் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்லோவாக ஓட்டிப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இது வந்து சென்னைக்குள்ளேயே ஓட்டுறது ஓகே, ரோட்ல வந்து ஸ்லோவாக போயிடுவீங்க. இது பக்கத்து மாவட்டம், இப்போ திருவள்ளூர், பாண்டிச்சேரி அதே மாதிரிலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம பக்கத்தில் சைடு ஓட்டினா கூட வண்டியை எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா லாரியை வர வச்சு லாரியில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியா? ட்ரெய்லர் தனியாக இருக்குது. நம்ம வண்டியை ஏற்றினோம்னாக்கா சொல்லிட்டோம்னாக்கா லாரி வந்துடும். வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு பொசிஷனான இடத்துல கரெக்டாக வண்டி ஏற்றும் போய் செட் பண்ணிவிட்டு லாரி வந்து நின்று தான் வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, ஓகே. வண்டியில் ஏற்றுறது எப்படி ஈஸியாக ஏற்றிடலாம்? அது ஏற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, ஓகே. இந்த வண்டி வந்து வாங்கணும்னா எவ்வளோ ஆகும் பிரதர்? இது வந்து 75 லட்ச ரூபா வருதுண்ணா. ஓ, மிஷினு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்ச ரூபா வருது. அந்த இது நம்ம பண்றது அதுக்கு வேணும்னாக்கா நம்ம 15 லட்சம் கொடுத்து அது தனியாக வாங்கிக்கணும். மிஷின் வேணும்னா 75 லட்ச ரூபா. மிஷின் மட்டும் 75. இது வந்து மிஷின் கூடவே கொடுத்து மிஷின் கூடவே கொடுத்துறாங்க. ஓகே. அப்புறம் நீங்க இன்னொன்று வந்து இந்த இப்படி க்ரெஷர் கடிக்குது இல்லை, அது வந்து 26 லட்ச ரூபா. அது 26 தனியாக வாங்கணும்னாக்கா. அது வச்சிருக்கீங்களா? அது நான் வச்சில்ல. ஓகே, ஓகே, ஓகே.